ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பயிற்சி 1.2 முதல் வினா பார்க்கலாமா? அதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏக்கு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க, பிக்கு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. எனில் பின்வருவனவற்றில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவுகள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம உறவுகள் அப்படின்னா நம்ம ரிலேஷன் சொல்லுவோமா? உறவுகள்னால் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி, ஏக்கும் பிக்கும் கார்ட்டீசியன் கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பின்னா ஏக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 1, 2, 3, 7. கிராஸ் பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3, 0, -1, 7. இது நம்ம ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிப்போம்? இதில் இருக்கிற முதல் மதிப்பை வச்சு பி ரெண்டாவது இருக்கிற ஒவ்வொரு மதிப்பையும் தனித்தனியாக எழுதுவோமா? அப்போ 1, 3, 1, 0, 1, -1, 1, 7. அடுத்து 2 வச்சு பண்ணலாமா? 2, 3, 2, 0, 2, -1, 2, 7. அடுத்து 3 வச்சு எழுதணும். 3, 3, 3, 0, 3, -1, 3, 7. அடுத்து 7 வச்சு எழுதணுமா? 7, 3, 7, 0, 7, -1, 7, 7. நம்மளோட ஏ கிராஸ் பியோட மதிப்பு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? R1ன்னு 2 இருக்குமா, 2, 1, 7, 1 வந்து இந்த இதில் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 2, 1, 7, 1 இருக்கான்னு பார்ப்போமா? 2, 1 நம்மக்கிட்ட இல்லை, 2, 7 தான் இருக்குது. அப்போ இது வந்து உட்கணம் கிடையாது. R1 வந்து உட்கணம் கிடையாது. ஏ கிராஸ் பிக்கு உட்கணம் கிடையாது. அப்போ இது என்ன சொல்லணும்? நம்ம ஏயிலேருந்து பிக்கான உறவுகளான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து ஏயிலேருந்து பிக்கான உறவு இல்லை. எப்படி எழுதணும்? ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை, இல்லைனா உறவு இல்லை அப்படின்னு எழுதிடணும். நமக்கு புக் பேக்கில் வந்து உறவு இல்லைன்னு மட்டும்தான் இருக்கும். ஸோ உறவு இல்லை அப்படின்னு எழுதிடணும். நமக்கு ஒரு மதிப்பு ஒரு இது இல்லைன்னாலும் நம்ம வந்து இது வந்து உறவு கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்டில் என்ன கொடுத்துருக்காங்க? -1, 1 கொடுத்துருக்காங்க. அது இருக்கான்னு பார்க்கலாமா? -1, 1 இருக்கா? இல்லை, 1, -1 தான் இருக்கா. இதுவும் நமக்கு என்ன உறவு கிடையாது. ஏ கிராஸ் பிக்கான உறவு கிடையாது, அல்லது ஆறுக்கான உறவு இல்லைன்னு சொல்லிடணும். அப்போ இதையும் எப்படி எழுதிக்கலாம்? உறவு இல்லை. அடுத்து 2, -1. அடுத்து மூன்றாவது சப்டிவிஷன் 2, -1, 7, 7, 1, 3. 2, -1 இருக்கா? 2, -1 இருக்கு. அடுத்து 7, 7, 7, 7 இருக்கா? 7, 7 இருக்கு. 1, 3, 1, 3 இதுவுமே இருக்கு. அப்போ நம்ம இது என்ன சொல்லணும்? கணம் ஏ கிராஸ் பி. இந்த ஏ கிராஸ் பியில் R3யோட கணம் இருக்கு. அப்போ உட்கணம். அப்போ இது என்ன சொல்லணும்? உறவு ஆகும். ஏயிலிருந்து பிக்கான உறவு ஆகும். அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாமா? அதில் என்ன சொல்லியிருக்காங்க? 7, -1, 0, 3. 7, -1 நமக்கு இருக்கான்னு பார்க்கலாமா? 7, -1 இருக்கு. 0, 3. 0, 3 இருக்கா நமக்கு? 0, 3 கிடையாது. 3, 0 தான் இருக்கு. அப்போ இது நமக்கு ஒரு மதிப்பு இல்லைனாலே இது நம்ம என்ன சொன்னோம்? இது வந்து உறவு கிடையாது அப்படின்னு சொன்னோம். உறவு கிடையாது நம்ம எப்படி போடணும்? உட்கணம் அல்ல. அப்போ உறவு இல்லை. நமக்கு ஒரு மதிப்பு இல்லைனாலும் இது என்ன ஆகிடும்? உறவு இல்லை. உறவு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ரிலேஷன் உறவுனா நம்ம ரிலேஷன் சொல்லுவோம்ல. சரி, ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சி அந்த இதில் நமக்கு கொடுத்துருக்க ஒவ்வொரு சப்டிவிஷனும் கணம் இருக்கா, இந்த இதில் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஏ கிராஸ் பியில் நமக்கு ஏ கிராஸ் பியில் இல்லைன்னா உறவு இல்லை. ஏ கிராஸ் பியில் இருந்துச்சுன்னா அது நமக்கு உறவு ஆகும்னு எழுதணும். இரண்டாவது வினா பார்க்கலாமா? இரண்டாவது வினாவில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? A = 1, 2 அப் டு எது வரைக்கும் வந்திருக்கு? நமக்கு 45 வரைக்கும் மதிப்பு வரும். நமக்கு R என்ற உறவை என்ன சொல்லியிருக்காங்க? R என்ற உறவு ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம், அதாவது இதோட ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஆர்னா நம்ம ரிலேஷன் தானே சொல்லுவோம். ஸோ ரிலேஷன் என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு? இது 1, இது 1, 2, 3, 4 அப் டு 45 வரைக்கும் வருது. R என்ன சொல்லியிருக்காங்க? R என்ற உறவு ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம். ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம். அப்போ ஏவோட வர்க்கம் என்ன நமக்கு? 1 ஸ்கொயர். இதோட வர்க்கம் 2 ஸ்கொயர். இது 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர்,
அப் டு போய்கிட்டே இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இதோட வேல்யூ வந்து 45 வரைக்கும் தான் இருக்கு. அப்போ 6 ஸ்கொயர் பண்ணோம்னா 36. இதே நம்ம 7 ஸ்கொயர் பண்ணோம்னா 49ன்னு வரும். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 45 வரைக்கும் தான் நமக்கு வரணும். இங்கே அடுத்த இதே நமக்கு கொடுத்துருப்பாங்க, ஆரை ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஏ கிராஸ் ஏ எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஏ கிராஸ் ஏ எழுதிக்கலாம். ஏ கிராஸ் ஏ, ஏ வேல்யூ என்ன? ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து 1, 2, 3, 4 அப் டு 45 வரைக்கும் வேல்யூ வரும். கிராஸ் ஏனா அகைன் அதே தான் 1, 2, 3 அப் டு 45. இப்போ நம்ம ஏ கிராஸ் ஏ எழுதுகிறோம் அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஒவ்வொரு வேல்யூ ஃபஸ்ட்டு வேல்யூ வச்சு ஒவ்வொரு வேல்யூவோடையும் தனித்தனியாக எழுதணும் தானே. ஸோ 1, 1, 1, 2 அப் டு 1, 45. லாஸ்ட் வேல்யூ என்ன? 1, 45. நெக்ஸ்ட் இங்கே கீழே 2லேருந்து 2, 1, 2, 2 அப் டு இதுவும் எது வரைக்கும் வரும் நமக்கு? 2, 45. 1, 1லேருந்து 1, 2, 1, 45 வரைக்கும் வரும். அடுத்து ரெண்டாவது மதிப்பை வச்சு நம்ம ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக எழுதணும். அதே மாதிரி கடைசி மதிப்பு இது என்ன? 45. 45 வரைக்கும் நமக்கு 45, 1, 45, 2 இந்த மாதிரி கடைசி மதிப்புக்கும் நமக்கு வரும். கடைசி மதிப்பு என்ன? 45, 45. இங்கேயும் கடைசி மதிப்பு 45 வரைக்கும் நமக்கு வரும். இதுதான் நம்மளோட ஏ கிராஸ் ஏவோட ஆன்சர். இப்போ நமக்கு என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக ஆரை ஏ கிராஸ் ஏயின். இப்போ பார்த்தோம்னா நம்ம ஆரை என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஆறுன்ற ரிலேஷன் வந்து ஏ கிராஸ் ஏல உட்கணமாக இருக்கணும். அதாவது 45, 45 தான் இருக்கணும். இதுக்கு உள்ள மதிப்பு தான் வரணும். இப்போ நம்ம ஆரை என்ன சொல்லியிருந்தாங்க? நமக்கு இதோட வர்க்கம்னு சொல்லியிருந்தாங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்கணும். அடுத்து ஏவோட வர்க்கம் என்ன? இதோட வர்க்கம் என்ன? 1 ஸ்கொயர்டு. அடுத்து ரெண்டாவது மதிப்பு 2, 2 ஸ்கொயர்டு. அடுத்து 3, 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9, 4, 4 ஸ்கொயர்டு. 5, 5 ஸ்கொயர். 6, 6 ஸ்கொயர். 7 வராதுன்னு சொன்னோம்னா நம்ம, ஏன்னா 49 இருக்குது. நம்ம இதில் உள்ளதில் தான் உட்கணமாக இதில் உள்ளதுலேருந்து தான் நம்ம எடுக்கணும்னு சொன்னாங்க. இதோட உட்கணம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நமக்கு 45, 45 இதுக்குள்ளக்க தான் வரணும். 49ன்றது நமக்கு 45 விட பெருசு. ஸோ இது வராது. அப்போ நமக்கு எது வரைக்கும் வரும்? 6, 6 ஸ்கொயர் வரைக்கும் தான் நமக்கு உறவு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கலாமா? இப்போ r இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருந்தாங்க? ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தானே. ஸோ ஒரு எண்ணின் வர்க்கம்னா நம்ம எப்படி ரிலேஷன் எழுதணும்னு சொன்னோம்? ஃபஸ்ட்டு ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம். ஏயின் மீது வர்க்கம் அப்படின்னா ஸ்கொயர்டு, 1ஓட ஸ்கொயர்டு. ஓகேவா? இப்போ அதை வேல்யூ எழுதிக்கலாமா? 1, 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1, 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 2, 2 4. அடுத்து 3, 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3, 9. அடுத்து 4, 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 4, 16. அடுத்து 5, 5, 25. அடுத்து 6, 6, 36. இது வரைக்கும் தானே நமக்கு வரும் 36. இந்த மதிப்பு எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். 1, 1 இருக்கு. 2, 4 இதில் தானே நமக்கு வரும். 2, 4 இந்த மதிப்பு எல்லாமே இதில் இருக்கணும். அதுதான் நம்ம என்ன சொன்னோம்? ஆரை ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதணும். உட்கணமாக எழுதியாச்சுல்ல, 45க்குள்ளே வந்து எழுதணும். அதுதான் நம்மளோட உட்கணமாக எழுதுறது. நெக்ஸ்ட் நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்கன்னு சொல்லியிருந்தாங்க. மதிப்பகம் அப்படின்னா இந்த முதல் உள்ளது. முதல் ஃபர்ஸ்ட் வேல்யூ மதிப்பகம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு மதிப்பகம். கம்மாக்கு முன்னாடி உள்ள வேல்யூலாம் நமக்கு மதிப்பகம். அப்போ 1, 2, 3, 4, 5, 6 இதுதான் நம்மளோட மதிப்பகம். அடுத்து வீச்சகம் எப்படி எழுதணும்? கம்மாக்கு அடுத்து உள்ள மதிப்பு நம்மளோட வீச்சகம். அதாவது ரெண்டாவது வேல்யூ நமக்கு வீச்சகம் 1. அதாவது ஆன்சர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, 4, 9. 1, 4, 9, 16, 25, 36. உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.